சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த சின்ன பையனோட வீடியோ தான் வருது, ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்றத நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பியூர்லி சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஏன் மக்கள் இப்படி ஏமாறுறாங்க ஜென்ரலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோசியல் ப்ரூஃப் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒருத்தருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் ரொம்ப ஜென்யூனானவர், அதனால தான் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நினப்பு மக்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன பையன் ஏமாற்ற மாட்டான். அவன் சொல்லும்போது எல்லாமே ஃபேமிலிஸ்னு ஏதோ சொல்லுவார் போல. ஸோ இப்படி க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்ததாக சொல்லப்படுது. ஸோ வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற சேம் கான்செப்ட் தான் எங்கேயும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஜென்யூனான அக்கௌண்ட்டாக ஒருத்தவங்களை நம்பி பணம் கட்டுறீங்க, சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, ஒரு ப்ரூஃப் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளும் ஏமாந்துடும். யாராவது ஒரு பர்சன், இந்த பையன்கிட்ட ஏமாந்த ஒரு பர்சன் ஆரம்பத்திலே இந்த மாதிரியான விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தா இவ்வளோ பேர் ஏமாந்துருக்கவே மாட்டாங்க. சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். என்னையே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.